ஹே ஆமீஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து மாஃபியா கிங்ஸ் லவபிள் ஒய்ஃப் நெக்ஸ்ட் பார்ட் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட்டும் கூட. ஸோ இந்த பார்ட்டோட இந்த எபிசோட இந்த டோட்டல் சீரீஸே நான் முடிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் சீரீஸ் வி ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் இன் அவர் சேனல். ஸோ இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் முடிக்கிறேன். ஏன்னா வந்து இது ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக நான் இழுத்துட்டு போகிறதுனால எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த பார்ட்டோட நம்ம இந்த சீரீஸே முடிச்சிக்கலாம். ஸோ ஹாப்பி எண்டிங்காக சேட் எண்டிங்கான்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் எண்டில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஓகே, எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எண்டில் சொல்லுங்கள். சீரீஸை பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் ஸோ இப்போ வாங்கடா ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டாக எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நீங்கள் ஜங்குக், தேயாங் அண்டு நர்ஸ் சிஸ்டர் இருந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வந்திருப்பாங்க. பட் நீங்கள் வந்து என்னால் முடியவே முடியாதுன்னு உட்காந்துருப்பீங்க. ஸோ சிஸ்டர் கொஞ்ச நேரம் வெளியே அமிச்சிட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பான். ஸோ அதோட நம்ம விட்டுருப்போம். ஸோ இப்போ அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக் சொன்னா கேளு, எனக்கு வேண்டானா வேண்டாம். அம்மா ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? ஒன்றும் ஆகாதுடா, நான் தான் இருக்கேன்ல. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபேஸ் அந்த பக்கம் திருப்பிக்கிறீங்க. ஸோ அவங்க திருப்பி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்களை பார்க்க அவனை பார்க்குற மாதிரி உங்களை ஃபேஸ் பண்ண வைக்கிறான். இங்கே பார், எனக்காக ஜஸ்ட் இது ஒரே ஒரு டைம், ஓகே? இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். நிஜமா நிஜமா அண்ட் உனக்கு பெயினே தெரியாத மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், ஓகேவா? ரியலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அவனும் ஆமான்ற ஏஸ் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஸோ தேங் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோட பிரைட் ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பார்க்க அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு லைட்டாக உங்களுக்கு டியர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு பயம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தான் தெரியும்ல, மெடிக்கல் ஸ்டாஃப் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இங்கே பாரேன், உனக்கு சத்தியமாக பெயின் தெரியாது, நான் இருக்கேன், சரியா? நீ என்னை டைட்டாக ஹக் பண்ணிக்கோ, உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஸோ ஜங்குக் திரும்பி தேங்கிற சிஸ்டர் வர சொல்கிறா. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் வெளியே போயிட்டு சிஸ்டர் கூப்பிட்றான். சிஸ்டர் நீங்கள் போய் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் சொல்கிறான். ஸோ ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வராங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான ஸ்பாட்டை ரப் பண்ணும்போது அந்த சில்னஸ் இருக்கும் இல்லையா, அது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ சிஸ்டரும் வந்து அந்த மெடிசனை ரப் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. ஸோ அப்படியே அந்த மெடிசன் வந்து உள்ளே இன்ஜெக்ட் ஆகிறப்போ உங்களுக்கு செம்ம பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா வந்து உங்களை ஸ்ட்ராங் பண்ணோன்றதுனால மெடிசன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ உங்களால் பெயின் தாங்க முடியல. நீங்கள் ஸ்டில் வந்து ஜங்குக் உங்களோட பெயினை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து உங்கள் பேக்கை வந்து ரப் பண்ணிகிட்டே தான் இருக்கான். பாப்பா கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் அழாதடி முடியல ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டே லைக் சுத்தமாக உங்களால் முடியல. சொன்னால் நீங்கள் அழுதுகிட்டே இது பண்ணுறீங்க. அவனும் உங்கள் பேக் வந்து ரப் பண்ணிட்டேக்கா. ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களோட இன்ஜெக்ஷன்ஸ்லாம் முடியுது. ஸோ சிஸ்டர் வந்து சார் இந்த காட்டனை வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஜேகே தான் வந்து உங்களை அப்படியே வந்து ரப் பண்ணிகிட்டே இருக்கான் அந்த இதுவை. நீங்கள் அந்த இடத்த வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரப் பண்ணோம் இல்லையா, அப்போ தான் வந்து மெடிசன்ஸ்லாம் போகும். ஸோ பண்ணுறப்போ வலிக்குதுடா ப்ளீஸ்டா போதும்டா, ஓகே 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 அவ்வளோதான். ஸோ அப்படி சொல்லிட்டு அவன் ரப் பண்ணிவிட்டு அவன் எடுத்துறான். ஸோ அவங்க எல்லா ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களே அவன் ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் டைட்டாக அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அந்த பெயின் குறையவே இல்லை. அப்படியே அழுதுகிட்டே பத்துட்டே இருக்கீங்க, சுத்தமாக முடியல. ஸோ அவனும் அப்படியே உங்கள் பேக்கை ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களை காம் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறீங்க. உங்களுக்கு அது ரொம்ப ஹெவி டோஸாக இருக்குன்றதுனால உங்களால் எதுவுமே முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour உங்களை வந்து உங்கள் பேக்கை ரப் பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தூங்க வைக்கிறான். ஸோ லைக் நீங்கள் இந்த ரப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி கிளாராக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ அந்த டே வந்து அப்படியே தான் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 1 week கிட்ட போகுது. ஸோ லைக் இன்ஜெக்ஷன் போடுறது அது இதுன்னு நடுவில் வந்து நிறைய நடக்குது. நீங்கள் வந்து எதுக்குமே ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. பட் ஸ்டில் எல்லாத்துக்குமே வந்து ஜங்குக் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக வந்து உங்களை ஹேண்டில் பண்ணி உங்களை காம் பண்ணி அந்த மாதிரி உங்களை பார்த்துக்கிறான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பயந்தாலும் எவ்வளோ அழுதாலும் லைக் நீங்கள் எவ்வளோ வேணான்னு சொல்லி நீங்கள் வந்து
அடம் பிடிச்சாலுமே அவன் வந்து பெருசாக கோவமோ இல்லை வந்து வெறுப்பையோ இல்லை இவன் என்ன இப்படி இருக்கா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்கள 1 to 2 வீக்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கிறான். லைக் அந்த ஆப்ரேஷன் ஸ்டேஜ் வர வரைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் டே. இன்றைக்கி வந்து நாம் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க ஜங்குக் கிட்ட. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கேன் எடுக்க தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேனுக்குலாம் அவ்வளோ பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஃபஸ்ட் டைமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா, இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் அது பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கல. ஸோ நல்லபடியாக ஸ்கேனும் முடிஞ்சுது. ஸோ உங்கள் பாடிலாம் வந்து ஓகே நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கீங்க, உங்கள் பாடி எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்குது, ஸோ நம்ம வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் உங்களுக்கு வந்து சொல்லிடுறாங்க டாக்டர். ஸோ இது வந்து இப்போ மார்னிங்கோட இது தான். லைக் இது மார்னிங் சர்ஜரி. ஸோ நீங்கள் நைட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட டெரஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஃப்ளோரு. ஸோ அங்கே தான் அவங்கள ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்கான். ஸோ அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்க ஒரு ப்ரீஸு, மூணோட லைட்டு. ஸோ பக்கத்தில் ஜங்குக், நீங்கள் வந்து அவன் மேலே அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. ஸோ லைக் படுத்துட்டு இருக்கீங்க மீன்ஸ் அவன் உட்காந்துட்ருக்கான், நீங்கள் அவன் ஷோல்டர் மேலே உங்கள் ஹெட்டை வச்சுட்டு அப்படியே சைலண்ட்டாக அந்த 3 பார்த்துட்ருக்கீங்க. எந்த ஒரு கான்வர்சேஷனுமே கிடையாது. ஓகேவா, நாளைக்கு நீ ரெடியா, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் 2 பேரும் அந்த 3 பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜங்குக்கும் உங்களுக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் வருது. லைக் நீங்கள் எதுவுமே வந்து எனக்கு வேண்டாம், இல்லை நம்ம பண்ண வேண்டாம் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. அவனும் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் எதுவுமே நீங்கள் பேசிக்கல. உங்களோட ஐ கான்டாக்ட் எல்லாமே பேசுது. லைக் அவனோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களோட ஐ கான்டாக்ட் வந்து எனக்கு தெரியும் நீ இருப்ப அப்படின்றது அந்த மாதிரி வந்து ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஸோ அப்படியே செம்மையாக இருக்குது அந்த சில் ப்ரீஸில். நீங்கள் அப்படியே வந்து லைக் உங்களுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இப்போ ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த வித பயமும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓகேவாக இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். பாப்பா, சொல்லுடா, நீ ஓகேல? நான் ஓகே தான், எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ரியலா? ஆமாண்டா, நல்லா தான் இருக்கேன். ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். எப்பயுமே நான் உன் கூடவே இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாது, ஓகேவா? ஷுர், எனக்கு தெரியும் எப்பயுமே நீ கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் அவனோட ஷோல்டர்லேயே படுத்துக்கிறீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே போகுது. நீங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி ஐ கான்டாக்ட் பண்ணுறது, சும்மா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறது. ஸோ தேங் வந்து கீழே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துட்ருக்கான். அண்ட் அதேமாதிரி அவன் மாஃபியா சைடையும் பார்க்கணும் இல்லையா, ஸோ அந்த ஒர்க்ஸும் பார்க்கணும், இதையும் பார்க்கணுன்றதுனால ஜங்குக்கை வந்து அவன் எந்த டிஸ்டர்புமே பண்ணலை. அவன் வந்து எல்லா ஒர்க்குமே அவனே பார்த்துட்ருக்கான். ஸோ அதனால் அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த நாள் அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் நைட் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு பயம் கலந்த ஒரு விஷயம். என்னதான் வந்து நம்ம காமாக இருந்தாலுமே நமக்கு உள்ளே ஒரு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லைக் ஒரு ஹாப்பினஸ், ஒரு லவ், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், உங்களால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. ஸோ அந்த நைட் அப்படியே வந்து போகுது. ஸோ அப்படியே அந்த நைட் போயிடுச்சு. அந்த சாங்கில் இருந்த மாதிரி அந்த நைட் உங்களுக்கு சூப்பராக போகுது. அண்ட் மறுநாள் மார்னிங் இது. ஸோ நீங்கள் வந்து லைக் ரொம்ப பயப்படவும் இல்லை, அதேமாதிரி ரொம்ப காமாகவும் இல்லை. உள்ளே கொஞ்சம் நர்வஸ் ஸ்டேட் தான் இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் அதை அவ்வளோ வெளியே காமிச்சிக்கல. ஸோ ஜங்குக்கும் தேங்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க. ஜங்குக் ரொம்ப பயத்தில் இருக்கான், பட் அவன் உங்ககிட்ட காமிச்சிக்கல. பட் அவன் பயத்தில் இருக்கான்றது தேங்க்கு நல்லாவே தெரியுது. ஸோ லைக் உங்களுக்கு புரியும்ல, நம்ம வந்து இது ஒரு பெரிய சர்ஜரின்றப்போ கொஞ்சம் அவனுக்கு பயமாக தான் இருக்குது. ஸ்டில் எல்லாமே ஓகேவாக போயிடும் அப்படின்னு அவனும் நம்புகிறான். ஸோ நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ தான் வந்து உள்ளே ஒரு பிரைட் ஸ்மைலோட என்ட்ரு ஆகுறான். லைக் உங்களுக்கு வந்து அவனோட எந்த ஒரு ஃபியருமே காமிக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒரு பிரைட் ஃபியரோட என்ட்ரு ஆகுறான். ஒரு கையில் வந்து சாமி கும்பிட்டா வந்து திண்ணூறுலாம் வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து விபூதி எடுத்து வந்திருக்கான். நீங்கள் வந்து அவனை பார்த்து ஷாக்காக கேட்குறீங்க, ஏய் நீ இதெல்லாம் பண்ண மாட்டியேடா? இப்போ பண்ணுறேன் விட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சாமியோட இது வச்சு விட்டு உங்களுக்கு ஊதிட்டு அந்த இது வரக்கூட சொல்லிட்டு நம்ம ஊதுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு தைரியமாக எல்லாமே ஓகேவாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவனை எழுந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, ஆப்ரேஷன் தியேட்டருக்காக உங்களை கூப்பிட்டு போகிறாங்க.
உள்ளே வந்து அனஸ்தீசியா வந்து கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு அது கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் எதுவுமே தெரியல. ஏன்னா வந்து நீங்கள் இப்போ நமக்கு தெரிஞ்சு நமக்கு பயமாக இருக்கும். ஸோ பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்கள் நர்வஸாக படுத்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வந்து மயக்கமாயிடுது. அண்ட் தென் அவங்க சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 8 to 10 ஹவர்ஸ் வந்து அது ஃபுல்லாக போகுது. டாக்டர் வந்து பண்ணிருக்காங்க. ஜங்குக் வந்து உங்களை உள்ளே அமிச்சதோட சரி, அங்கேருந்து ஒரு ஸ்டெப் கூட மூவ் பண்ணல. வாஷ்ரூம் போகிறதுக்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை ஃபுட்டு சாப்பிட்றதுக்கோ எதுக்குமே அவன் நகரல. அவங்க வந்து அந்த ஐசியூ வார்டு இருக்குன்னா அவன் அங்கே ஃப்ரண்ட்லேயே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஸோ தேங்காச்சும் அப்பப்போ போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு வரான். பட் ஜங்குக் எதுவுமே பண்ணல. அவன் அங்கேயே நிற்கிறான். லைக் அவன் எதுவுமே பண்ணல. தேயாங் தான் சொல்கிறான், டே அவளுக்கு ஒன்றும் ஆகாதுடா, அட்லீஸ்ட் போயிட்டு வாஷ்ரூமாச்சும் போயிட்டு வாடா, காலிலேருந்து இங்கேயே நிற்கிறடா. இல்லைடா, எனக்கு அவள் சேஃபுன்னு தர்ற வரைக்கும் வந்து எனக்கு எதுவும் தோண மாட்டேங்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி அங்கே தான் நிற்கிறான். ஸோ அப்படியே வந்து ஒரு 10 to 12 ஹார்ஸ் போது உங்களுக்கு சர்ஜரி வந்து நடக்குது. அவன் அங்கே தான் நிற்கிறான், நகரவே இல்லை. ஸோ அப்படியே உங்களுக்கு அந்த ஐசியூவில் போயிட்டுருக்கோம்ல, அந்த சென்டர் ஹோலில் வந்து பார்ப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அவங்களுக்கு பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். தேங் கூட அப்போ பிரேக் எடுக்கிறான். பட் ஜங்குக்கு வந்து எந்த பிரேக்குமே எடுக்கலை. ரொம்ப சைலண்ட்டாக போகுது. அந்த 12 ஹார்ஸ்க்கு அப்புறமா டாக்டர் வந்து லைக் வெளியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக தான் வராங்க. ஸ்டில் பிளட் பத்தலை அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய நர்சஸ் வெளியே போகிறாங்க, திடீர்னு உள்ளே வராங்க. அந்த மாதிரி ஒரு பதட்டம் நிலவிட்டே இருக்குது. முடிச்சிட்டாங்க அப்படின்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ ஆஃப்டர் ஒரு கரெக்டாக ஒரு 12 to 16 ஹார்ஸ் கழிச்சு டாக்டர் வெளியே வராங்க. அவரோட ஹெட்டு, அவரோட ஃபேஸ் எல்லாமே ரொம்ப சேடாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர் பார்க்குறதுக்கு. ஸோ ஜங்குக்கு வந்து தான் போய் வெளியே வந்தோடனே டாக்டர்கிட்ட கேட்குறான், டாக்டர் என்னாச்சு, ஓகேவா ஓகேவா, எல்லாமே ஓகே தானே, சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சா, ஓகே தானே சொல்லிட்டு அவன் நிறைய கொஷின் வந்து கேட்டே இருக்கான். பட் டாக்டர் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ அப்படியே போட்டு ஷேக் பண்ணுறான். சொல்லுங்கள் டாக்டர், என்ன ஆச்சு, ஓகே தானே நீங்கள் ஏன் எதுவும் பேச மாட்டேறீங்க, எனக்கு பயமாக இருக்குது, சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஷேக் பண்ணிட்டு கேட்டுகிட்டே இருக்கான். பட் டாக்டர் எந்த வித ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ வெளியே நர்ஸ் தான் வராங்க. ஒரு மாதிரி அவங்களும் சடதாக வராங்க. ஸோ அப்போ வந்து டாக்டர் டெத் ஆஃப் டைம் வந்து 11:15 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஜங்குக்கு அங்கேருந்து ஒன்றுமே புரியல. தேங் வந்து வெளியே ஒர்க்காக கொஞ்சம் போயிருப்பான், அவங்க இல்லை. ஸோ வெறும் ஜங்குக் மட்டும் தான் இருக்கான். அப்படியே அவனுக்கு வந்து வேர்ல்டே ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்குது. லைக் அவனால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது வந்து வேறு யாரோ பேஷண்ட்டா இல்லை என்னன்றது எதுவுமே அவனுக்கு தெரில. ஏன்னா டாக்டர்கிட்ட அவ்வளோ நேரம் கேட்டிருப்பான், அவங்க எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை ஆமாம் அந்த மாதிரி அவன் எதுவுமே இந்த மாதிரி டாக்டர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 20 மினிட்ஸாக அவன் கேட்டுட்ருக்கான், எதுவுமே சொல்லலை. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் டாக்டர் பேசுகிறாரே. ஜங்குக், எனக்கு தெரியும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். பட் ஒரு டைமில் பிரெயினில் பண்ணுறப்போ பிரெயினோட நர்வ் ஒன்று வெடிச்சு பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கஷ்டமாக தான் இருக்குது எனக்கும். ஐம் ரியலி சாரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கண் கலங்கி அவர் போயிடுறாரு. அதுக்கு மேலே அவர் அங்கே நிற்கவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே வேர்ல்டே ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி பாடியில் தள்ளிட்டு வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது. அவன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட பாடியை வந்து ஹக் பண்ணிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு வந்து என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. ஸோ சிஸ்டர் வராங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. சார், மேமோட கடைசி ஆசை வந்து கொஞ்சம் போகிறீங்களா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் கத்துறான், பெயின் தாங்க முடியாமல். ஸோ சிஸ்டர் வந்து கொஞ்சம் பயந்துகிட்டே நிற்கிறாங்க. அப்போ தான் வந்து தேங் என்ட்ரு ஆகுறான். தேங்க்கு என்ன நடக்குது எதுவுமே புரியல. ஸோ நீங்கள் நார்மலாகிட்டீங்க போல், லைக் அந்த ஸ்ட்ரக்சரில் அந்த நீங்கள் ரெஸ்ட் பொசிஷனை பார்த்தோன்னே ஓகே நீங்கள் நார்மலாகிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வரான். பட் கிட்ட வர தான் ஜங்குக்கோட அழுகை, அவனோட கோவம், சிஸ்டரோட பயம் எல்லாமே வந்து அவனுக்கு புரியுது. நீங்கள் வந்து இல்லை மொயன் அப்படின்றவங்க இல்லை இங்கே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ அதுக்கப்புறம் தேயாங் தான் போயிட்டு ஜங்குக்கோட ஹேண்டை தான் தொடுறான். ஸோ அப்படியே அவன் வந்து ப்ரோக் ஆகி தேயாங்கை பிடிச்சி அப்படியே ஜங்குக்கு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ சிஸ்டர் வந்து அங்கேயே நிற்கிறாங்க. ஸோ தேயாங் கேட்குறான், என்னாச்சு சிஸ்டர்? இல்லை சார், இந்த கன்சென்ட் ஃபார்மில் வந்து மேம்க்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட உடல் உறுப்பை வந்து தானம் பண்ணுறதா வந்து மேம் வந்து கேட்டிருந்தாங்க ஆட் பண்ண சொல்லி. எனக்கு எப்படி தெரியும் சார்? அது தெரியல சார். அதெல்லாம்
ஸோ ஜங்குக் தான் நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவன் அழுதுகிட்டே சொல்கிறான். ஸோ ஓகே அவனை தேங் வந்து அவனை காம் பண்ணிட்டே இருக்கான். சரி ஓகே நாங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா சார் அப்படி சொல்லிட்டு சிஸ்டர் வந்து ரொம்ப தயங்கிட்டே கேட்குறாங்க. அப்படின்ற மாதிரி வந்து தேங் தலையாட்டிடுறான். ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களை ஃபேஸையும் அவன் பார்க்கல. லைக் அந்த கடைசியாக அவங்கள ஹக் பண்ணி அழுதுருப்பான். தேங் வந்தோடனே அவனை ஹக் பண்ணியிருப்பான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. ஸோ உங்களை அப்படியே வந்து உங்களோட உடல் உடுப்பெல்லாம் வந்து தானம் பண்ணுறதுக்காக அந்த இதுக்கு ப்ரொசீஜருக்காக எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு போயிடுறாங்க. ஸோ அவ்வளோதான். அப்படியே டேஸ் போகுது. உங்களோட கல்லறை மட்டும் லைக் ஒரு அந்த இது இருக்கும் இல்லையா, கிரேவ்யார்ட். ஸோ உங்களோட எதுவுமே இல்லை. நீங்கள் தான் உங்களோட உடல் உறுப்பு தானம் பண்ணுறதா சொல்லியா சொன்னதுனால ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிரேவ்யார்ட் மாதிரி அங்கே இது பண்ணி அங்கே ஜஸ்ட் உங்கள் பேர் எழுதி அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து டெய்லியுமே ஜங்குக்கு வந்து அங்கேருந்து வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 to 4 monthsக்கு அவன் அங்கேருந்து வரவே இல்லை. அங்கே தான் சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, எதுவுமே பண்ணுறதே இல்லை. அவன் ஒர்க்கு கூட வந்து அங்கேருந்து தான் பார்க்குறான். அவன் லைக் அந்த இடத்துலையே அவன் வந்து இருந்துட்டு அவங்க கூடவே அவனுக்கு அங்கே இருக்க மாதிரி இருக்குது. உங்களோட மெமரிஸ் உங்களோட எல்லாமே எல்லாமே வந்து அவனுக்கு அங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது. தேங்காய் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஏன்னா அவனுக்கு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஜங்குக் மட்டும் தான் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் வேறு. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இல்லைன்றதையுமே வந்து அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. 2 பேருக்குமே சரி அதுதான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவன் வந்து மெச்சூராக யோசிக்கிறான். ஏன்னா இப்போது அவனும் ப்ரோக் ஆகி அலறான் அப்படின்னா ஜங்குக்கை கன்சோல் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க முடியாது. ஸோ அதனால அவன் கொஞ்சம் வந்து ப்ரோக் ஆகலை. அவன் வந்து ஓகே இதுக்கு மேலே அவனை இப்படி விட்டால் அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் வந்து என்ட்ரு ஆகுறான். அந்த அங்கே நீங்கள் உங்களோட இது இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே ஜங்குக்கு உட்காந்துட்ருக்கான். ஸோ தேங் தான் வரான். வந்து பளிச்சுன்னு ஒரு அறை விடுறான் தேங் வந்து ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் பிளாங்காக பார்த்துட்ருக்கான். அவன் ஆல்ரெடி அழுது ரொம்ப ஒளிஞ்சு போயிட்டான் புள்ள. லைக் வந்து எப்படின்னா இதுக்கப்புறம் அழுகிறதுக்கு கண்ணீரே இல்லை, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கான். ஸோ அவன் வந்து சீக்ஸ் ரொம்ப ரெட்டிஷாக ஆயிடுச்சு. அவனோட இது அந்தளவுக்கு தேங்க ஃபோர்ஸ் அடிச்சிருப்பான். அவன் வந்து வீக்காகவும் இருக்கான் இல்லையா, ஸோ அதனால அதுவும் வேறு. ஸோ ரொம்ப வந்து ஒரு மாதிரி நிற்கிறான் வந்து ஜங்குக்கு ஒன்றுமே புரியாமல். என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? நீ என்ன நினச்சிட்ருக்க? இப்படியே சாப்பிடாம இப்படியே தூங்காமல் நீயும் அவ கூட போயிடலான்னு நினைக்கிறியா? அப்போ இங்கே இருக்க இந்த மாஃபியா வேர்ல்டு உன்னை நம்பி இருக்கிற 1000 பேர், நான் அப்புறம் ஒயன் ஆசைப்பட்ட எல்லா விஷயம் அதெல்லாம் தேங் ப்ளீஸ் கிளம்பு. ஜங்குக் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். இப்படி நீ சாப்பிடாமல் இருக்கிறதுனாலையும் தூங்காமல் இருக்கிறதுனாலையும் உன்னை நீயே வருத்திக்கிறதுனாலையும் வந்து ஏதாச்சும் அவள் திரும்பி வரப்போகிறாளா இல்லை ஏதாச்சும் திரும்பி நடக்கதா போதா? தேங் ப்ளீஸ் என்னை தனியாக இருக்க விடு. டேய் 4 மாதமாக யாராச்சும் இங்கே இருப்பாங்களாடா? 4 மாதமாக நீ இங்கே தான் இருக்க, தெரியுதா உனக்கு? இது என்ன இடம்னு ஃபஸ்ட்டு உனக்கு தெரியுமா? இங்கே என்னெல்லாம் இருக்குது உனக்கு தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? அவன் வந்து எதுவுமே சொல்லலை. நீ கிளம்புன்றத மட்டும்தான் வந்து தேங்க்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான் ஜங்குக். ஸோ திருப்பியும் அவள் வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கவே திருப்பியும் தேங்க் ரொம்ப கோவம் வந்து பல்லார்னு ஒரு ஆளை திருப்பியும் விடுறான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசவே இல்லை. தேங் வந்து கையை ஹோல்ட் பண்ணி வேகமாக லைக் ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஜங்குக்கை இழுத்துட்டு போகிறான். ஸோ காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு போயிட்டு அவன் வந்து அப்பயும் எந்த மூமெண்ட்டுமே இல்லை அவன்கிட்ட இருந்து. அவன் சைலண்ட்டாக தான் இருக்கான். ஜங்குக் எதுவுமே பேசலை. தேங் என்ன பண்ணாலுமே அவன் அமைதியாக தான் இருக்கான். ஸோ அவனுமே வந்து எனக்கு குளிக்க வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் பாத்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே லைக் ஒரு அம்மா அப்பாவாக இருந்தால் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே வந்து ஜங்குக்கு தேங் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ குளிக்க வச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி லைக் ஸ்லீப் தூங்க முடியல அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து தேங் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தான் வந்து ஜங்குக் சொல்கிறான், எனக்கு தூங்க ஆசை இல்லைடா, ஒரேடியாக என்னை தூங்க வச்சிரு, இதே இப்படி நடுவில் இதெல்லாம் போடாத அப்படி சொன்னோடனே தேங்க்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது. இவன் ஏன் இப்படி இருக்கான்? அவள் போயிட்டா அதுக்கப்புறம் லைஃப்பில் யாருமே இல்லையான்ற மாதிரி அவனுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு தாட்டு தேங்குக்குள்ளே. அவன் எதுவுமே பேசலை. ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா வந்து கை கொடுன்னு சொல்லிட்டு கையில் அவன் இன்ஜெக்ட் பண்ணிடுறான். தேங் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, வலிக்குது அந்த மாதிரி எதுவுமே சொல்ல, லைட்டாக ஒரு சின்ன அப்படின்றது மட்டும் தான் அவன் பண்ணுறான். அவ்வளோதான் போட்டதுக்கப்புறமா அதை காட்டன் வச்சு ரப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரப் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து லைக் படுத்துக்கிறான். அவ்வளோதான்.
ஜங்குக்கு வந்து எதுவுமே பேசல. தேயாங்க்கு நல்லா தெரியும் ஜங்குக்கு இன்ஜெக்ஷன்னா எவ்வளோ பயம், எந்த அளவுக்கு அவன் ஓடுவான், எந்த அளவுக்கு அவன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றது. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவன்கிட்ட இல்லாதது அவனுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. லைக் தேயாங் வந்து யாருமே பார்க்காத ஃபேஸ், ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து தேயாங் பார்த்துருக்கான். லைக் ரொம்ப சைல்டிஷாக இருக்கிறது, காமெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கிறது, அது எல்லாமே வந்து தேயாங் பார்த்துருக்கான் ஜங்குக்கோடது. பட் இந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமேவா இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து டேஸ் போகுது. ஒரு 2 to 3 இயர்ஸ் அந்த மாதிரி தான் போகுது. டெய்லியும் வந்து உங்களோட கல்லறையில் வந்து விசிட் பண்ணி உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எல்லாமே டெய்லியுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ தேயாங் வந்து எதையுமே தடுக்கலை. ஜஸ்ட் அவனை க்யூர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுறான். அவன் வந்து நீ அவளை பற்றி நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கும் அதே மாதிரி தான் வந்து எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணலை. அவனுக்குள்ளே இருக்க பெயின் அவன் மட்டுமே அனுபவிக்கிறான். அவங்கள விட்டுட்டோமே அப்படின்ற ஃபீலே வந்து அவனுக்குள்ளே அப்படியே கீல் பண்ணுது அவன். ஸோ அட் த சேம் டைம் இந்தியாவில் தான் நீங்கள் உங்களோட ஒரு பெரிய வில்லா மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இந்த ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சேரில் உட்காந்துருக்கீங்க. அது ஒரு நைட் டைம், ரொம்ப அப்படியே ப்ரீஸ் நல்லா சில்லுன்னு அடிக்குது. ஸோ சைலண்ட்டாக உட்காந்து அந்த ஸ்விம்மிங் பூலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜிமின் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். என்னாச்சுடி? ஒன்றும் இல்லைடா. ஏன் நானும் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து நீ இப்படி தான் உட்காந்துட்ருக்க. உனக்கு தெரியும்ல இதுதான் பிளான், இப்படி தான் இருக்கும், நம்ம வரதா போகிறோன்னு. நீ தானே ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்கல, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் முடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இப்படி உட்காந்துட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? ஜிமின் அவ்வளோதான். நீங்கள் ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. லைக் ஒரு 3 to 4 monthஸாக உள்ளே வச்சுட்டு இருந்த கண்ணீரெல்லாம் அப்படியே வெளியே வருது. ஸோ ஜிமின் தான் அப்படியே உங்களுக்கு பேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். என்னடி இதுக்கு அழுதான் என்னடி அர்த்தம்? என்னால் முடியலடா. சரி உனக்கு தெரியும்ல, உனக்கு தான் பிடிக்காதுன்னு தானே சொன்னேன் என்கிட்ட. ஜிமின், ஐ லவ் ஹிம். ஸோ ஜிமின் வந்து அப்படியே உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் கண்ணில் வந்த தண்ணிலாம் நல்லா வைப் பண்ணிட்டு உட்காடுறீங்க. ஸோ அப்போ அவன் உங்களே பார்க்குறான். அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? ஏதாச்சும் நீங்கள் லவ்ஹும் சொல்லிட்டீங்களா? ஸோ எப்படி என்ன அந்த மாதிரி அவன் உங்களை பார்க்குறான். ஆனால் அவன் எதுவும் கேட்கல. உங்களுக்கு புரியுது நீங்கள் அடுத்தது என்ன சொல்ல வரணும்னு. சரி ஓகே, யூ லவ் ஹிம், ஸோ போய் பாரு, அதில் என்ன இருக்குது? ஜிமின் என்ன பேசுகிற நீ? எப்படி போய் என்னை பார்க்க சொல்கிற? வயன், நீ தானடி சொன்ன இப்போ நீ லவ் பண்ணுறேன்னு. அப்போ போய் பார்த்து பேசு, இதில் என்ன இருக்குது? ஜிமின் உனக்கு புரியுதா? நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவன் ஒரு கேங்ஸ்டர். வயன், உனக்கு தெரியும் நீ அவனை கொல்றதுக்காக தான் போனன்றதையே. ஆனால் நீ அங்கே நடந்ததோ வேறு, நடந்த விஷயமும் வேறு. நீ என்ன பண்ணுறதுக்காக போனியோ அதை பண்ணிட்டு வந்துட்ட, அவ்வளோதான், முடிஞ்சுது. சரியா? ஜிமின், கமான். நான் சீரியஸாக தாண்டி சொல்கிறேன், நீ போய் பாரு. ஓகே, இப்போ நான் போய் பார்க்கலான்டா. ஆனால் அவன் ஒருத்தங்க ஆனால் என்னை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தங்க கில்ட்டில் உட்காந்து தினம் செத்துட்ருப்பான். இப்போ நான் போய் நின்னேன், நான் உன்னை கொல்றதுக்காக தான் வந்தேன், நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு என்னால் சொல்ல முடியுமா? நீ ரொம்ப திங்க் பண்ணுற. நீ ஒன்ஸ் நீ ஜேகா கிட்ட பேசிட்டினாலே மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஜிமின், நீ ஒன்று சொல்லு. இப்போது நீ ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுற, சரியா? அவளுக்கு நீ மேரேஜும் பண்ணிட்ட. நீ வந்து அந்தளவுக்கு உனக்கு வந்து அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க, சரியா? ஆனால் ஒரு டைமில் அந்த பொண்ணுக்கு ஒரு டிசீஸ் வந்து அவள் இறந்துட்டா, ஓகேவா? அவள் வந்து இறந்துட்டான்னு நீ வந்து ஃபிக்ஸ் ஆகி நீ வந்து உன்னால் காப்பாற்ற முடியலன்னு நீ ஃபீலிங்கில் இருக்க. அப்புறம் ஒரு 6 month கழிச்சு அதே பொண்ணு வந்து, இப்போ நான் பண்ணது எல்லாமே ஒரு பிளான் தான், எல்லாமே நான் பண்ண ஒரு செட்டு தான், உன்னை மேரேஜ் பண்ணதுலேருந்து உன்னோட வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து உனக்கு எனக்கு டிசீஸ் வந்தது இருக்கோ, இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்ட் தான் அப்படின்னு சொன்னால் அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஏன் சொல்லி ஜிம்மின் சைலண்ட் ஆகிடுறான். ஸோ ஆமாண்டா, நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க்குக்காக வந்து நீங்கள் கொரியாவுக்கு போகிற மாதிரி ஆயிருக்கும். ஸோ ஜேம்ஸ் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து ஒரு 2-3 எபிசோட்ஸ்க்கு முன்னாடி வந்து அவனை நம்ம யாரோ கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப அழுதுருப்பான் இல்லையா.
ஸோ அது வந்து நீங்கள் தான் அவனை கில் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவன் இங்கேருந்து கொரியாவுக்கு எல்லாமே ட்ரக் டீலிங் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணி அவனை கில் பண்ணுறது தான் உங்களோட பெரிய டாஸ்க்கே. ஸோ நீங்கள் அவனை கில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போகிறப்போ ஸோ அவன் வந்து ஜேகே கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி சம்திங் ராங் மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்கள் ஜேகேயும் சேர்த்து கில் பண்ணுற மாதிரி அப்படின்றதுக்காக தான் போய் டேக் பண்ணியிருப்பீங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஜேகே வந்து இந்த மாதிரி ட்ரக் டீல் பண்ணுற எல்லாரையுமே கில் பண்ணுறவன். அவன் வந்து லைக் ரொம்ப நல்ல ஒரு மாஃபியா, எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் அவன் எதுக்கும் பண்ணதில்லை, எல்லாமே லீகலாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு உனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். லைக் எல்லாமே ஒரு அவனை கில் பண்ணணும் அப்படின்ற அந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பாதி ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருப்பீங்க ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்போது அந்த மாதிரி டைமில் தான் ஸோ நீங்கள் பண்ண எல்லா விஷயமுமே வந்து ஒரு செட்டப் தான். ஜஸ்ட்டு அவனை மேரேஜ் பண்ணதுலேருந்து எல்லாமே ஒரு செட்டு தான். அண்ட் அவங்களுக்கு டிசீஸ் வந்ததுன்னு நீங்கள் வந்து இது பண்ணது எல்லாமே வந்து ஒரு பொய்யான விஷயந்தான். அங்கேருந்து நீங்கள் இறந்து போயிட்டதா சொல்லி அந்த டாக்டருமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. அண்டு ஜேகேவை நீங்கள் வந்து ஒரு பாதி இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்தே நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவன் ஒரு கேங்ஸ்டர், நீங்கள் அவனை கில் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கீங்க, ஜேம்ஸை கில் பண்ண தான் வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து அவனுக்கு தெரிஞ்சு அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான். அப்படின்றதுனாலயே நீங்கள் வந்து ஸோ சைலண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு லைக் இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டுருப்பீங்க. பட் நீங்கள் போன வேலை என்னென்னா ஜேம்ஸை கில் பண்ணணுன்றது தான். ஏன் அப்படின்னா ஜேம்ஸ் வந்து லைக் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிருக்கான் ஜேகேக்கே தெரியாமல். ஸோ ஜேகேயோட பேரை யூஸ் பண்ணி ஜேகேயோட பேர் ரொம்ப டேமேஜ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கான். பட் இது ஜேகேக்கு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் வந்து ஜேம்ஸை கில் பண்ணிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம சொல்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். சொல்கிறா ஜிமன், நீ ஒத்துப்பியா? நீ அக்செப்ட் பண்ணிப்பியா? ஒயன் அதுக்காக நீ உன்னோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமலே இருந்தால் அவனை லவ் பண்ண வேண்டி கண்டிப்பாக அவன் அக்செப்ட் பண்ணிப்பான். என்ன, அவன் கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அவனுக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியாது, அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவன் கொஞ்ச நாள் கழித்து அவன் நீ இல்லாமல் தான் அங்கே கஷ்டப்படுறான், புரியுதா? நீ போனினாலே அவனுக்கு பாதி விஷயம் எல்லாமே சரியாயிடும். வேண்டாண்டா, இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் அவன் லைஃப்பை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ நான் இப்படியே இருந்துக்கிறேன். நம்ம அடுத்த மிஷன் என்ன இன்னும் தெரில. ஸோ இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. வந்துச்சுன்னா நானே சொல்கிறேன். சரி, என்னை தனியாக விடு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ ஜிம்மனும் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் எழுந்து போயிடறான். ஸோ ஜிம்மன் வந்து உங்கள் கூட வந்து பிஏ ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ அதனால அவன் எழுந்து போயிடறான். நீங்கள் உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் ஜிம்மன் தான். எல்லாத்துலேயுமே வந்து ஷேர் பண்ணியிருப்பான். எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் தெரியும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்றது அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஜேகே என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்றதும் வந்து அவனுக்கு தெரியும். ஸோ அதனால அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். சரி, ஓகே, கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிம்மும் அப்படியே விட்டுறான். லைக் அப்படியே ஒரு 2-3 மந்த்ஸ் போதும். அந்த பக்கம் ஜேகேயோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். இந்த பக்கம் வந்து நீங்கள் அதை விட ரொம்ப பெயினில் இருக்கீங்க. ஒழுங்காக சாப்பிட மாட்டேறீங்க, ஒழுங்காக தூங்க மாட்டேறீங்க. ஜஸ்ட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒர்க்னே பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் எல்லா ஒர்க்குமே உங்களுக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு எந்த முக்கியமான ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒர்க்னா மட்டும்தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஃபைல்ஸ் சைன் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. லைக் எல்லாருமே பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் ஒத்தாலாக பண்ணிட்டுருக்கீங்க. ஜிம்னு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ ஒரு டைமில் வந்து நீங்கள் ரொம்ப லைக் சிக்காயிடுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாகி ரொம்ப ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து படுத்து தூங்கிடுறீங்க, உங்களோட ஆஃபீஸ்லேயே, உங்கள் கேபின்லேயே. ஸோ ஜிம்மன் தான் வந்து மறுநாள் எழுப்புறான். பட் நீங்கள் எழுந்துக்க மாட்டேன்றீங்க. செம்ம ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ அதனால ஜிம்மன் வந்து அங்கேருந்து உங்களை போலீஸ் ஜீப்பில் கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறான். நீங்கள் வந்து ஸ்டில் இன்னும் ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை. செம்ம ஃபீவராக கொதிக்குது. ஸோ டாக்டர் ஜிம்மன் தான் பேசிகிட்ருக்காங்க. டாக்டர், எப்படி இருக்கா அவ? ஓகேவா? ஜிம்மன், நான் உனக்கு கேட்குறேன், நீ எதுவும் நினச்சிக்காத. ஏதாச்சும் அவள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காளா? ரொம்ப பெயினில் இருக்காளா? இல்லை யாராச்சும் மிஸ் பண்ணுறாளா? டாக்டர், இல்லைடா, இந்த ஃபீவர் பேர் வந்து டெலிரியம்னு சொல்லுவாங்க. லைக் இது வந்து எப்படி வரும்னா, யாராச்சும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அவங்க பக்கத்தில் இருக்கணும், இல்லை அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இது சரி. அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் இது வரும். இதை வந்து நார்மலாக மெடிசன் கொடுத்து ரெடியூஸ் பண்ணலாம். பட் வந்து அதை விட யாரை மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட இருந்தாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா இது சீக்கிரமாக இன்னும் சரியாயிடும்.
அதை தாண்டி நான் மெடிசன் குடுக்குறேன், போட்டிருக்கேன் இன்ஜெக்ஷன் ஐவில. ஸ்டில் சரியாகல அப்படின்னா, நீ வந்து யார மிஸ் பண்றாலோ அவங்கள கூட்டு வந்து தான் ஆகணும். டாக்டர் அது முடியாதுன்னா என்ன டாக்டர் பண்ணுறது? எனக்கு தெரிலடா, நான் மெடிசன் குடுக்குறேன். நான் ஆக்சுவலி குடுத்துட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் 2 டேஸ் பார்க்கலாம். சரியாகல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிக்கிறேன். ஓகே டாக்டர். எதுவும் பிரச்சனை இல்ல, பெரிய பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. பட் பாடியோட டெம்பரேச்சர் வந்து ஹை ஆயிட்டே தான் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே டாக்டர், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு வெளியே வந்துடுறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 2 டேஸ் தான் போகுது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து அவ்வளோ ஐஸ் திறக்க மாட்டேன்றீங்க. லைக் எப்படின்னா திறந்துட்டு ஒரு மாதிரி கிளார் ஆகிதுன்னு திருப்பி தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஹைலே தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபைன் டே தான். ஒரு மார்னிங் டைம் ஒரு 8 to 9 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு சில்லுன்னு ஒரு ஹேண்ட் வந்து படுது. ஸோ உங்களுக்கு அதை வச்சோடனே ஒரு மாதிரி லைக் டெம்பரேச்சராக ஒரு மாதிரி உங்கள் பாடி ஆல்ரெடி ஹீட்டாக இருக்கா, வச்சோடனே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா இது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணலான்னு லைட்டாக திறக்கிறீங்க. ஸோ பார்த்தா ஜேகே தான் உங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஷாக் ஆகிறீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா கனவு போல். ஜேகே, போதும்டா, எத்தனை நாள் கனவுல வந்து என்ன டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி கண்ணை முடிக்கிறீங்க. ஸோ அவன் ஒரு ஒரு பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு திருப்பி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவனோட கையை வைக்கிறான். ஸோ திருப்பி உங்களுக்கு சில்லுன்னு இருக்குது. நீங்கள் வந்து அது கனவு அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்கீங்க. ஏன்னா வந்து ஜேகே போகிறது இல்லை, நீங்களும் அவனை போய் பார்க்க போகிறது இல்லை அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தீங்களா. ஸோ அதனால் நீங்கள் நம்பலை. அதனால் நீங்கள் திருப்பி தூங்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை எழுப்பவும் இல்லை, உங்ககிட்ட வயன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அவனோட ஹேண்டை உங்களோட ஃபோர்ஹெட்டை தான் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் நல்லா தூங்குறீங்க. அதை வச்ச உடனே லைக் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவரில் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்கள் பாடி. ஸோ நல்லா தூங்குறீங்க. ஒரு அன்றைக்கி ஒரு ஆஃப் டே வரைக்குமே வந்து நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கவே இல்லை, அது ஜேகே தான் அப்படின்றது நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு ஆஃப் டேக்கு மேலே ஜிம்முனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். ஸோ ஜிம்முனும் ஜேகேவும் பார்த்து ஒரு பிரைட் ஸ்மெல் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ வந்து 2 டேஸாக நீங்கள் வந்து கண்ணு மூடி தூங்கிட்டு தானே இருந்திருப்பீங்க. ஸோ ஜிம்மன் வந்து போயிருப்பான் கொரியாவுக்கு. ஸோ ஜேகேவை பார்க்க தான் போயிருக்கான். ஸோ ஜிம்முன்னு பார்த்து லைக் ஜேகே வந்து உங்களோட அந்த கிரேவ்யார்டில் தான் இருப்பான்னு வந்து தேயாங் சொல்லியிருப்பான் ஜிம்மன் கிட்ட. ஸோ ஜிம்மன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கிரேவ்யார்டுக்கு தான் போய் பார்ப்பான் ஜேகேவை. ஸோ ஜேகேவை வந்து பார்த்தோன்னே ஜேகேக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ ஜேகேக்கு ஜிம்மன் தெரியும்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படின்றது மட்டும் தெரியும் இல்லையா. ஸோ ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எதுவும் உண்மை தெரியாதுல்ல. ஸோ அப்போ வந்து போய் பார்க்குறான். ஸோ பார்த்தோன்னே ஜேகே கண்ணெலாம் கலங்கி அவன் வந்து கீழே முட்டி போட்டு உக்காந்துக்கிறான். சாரிடா ஜிம்மன், என்னால் அவளை காப்பாற்ற முடியல. அவன் வந்து அத்தனை நாளாக அவன் அழுகலை. லைக் தேயாங்கிட்ட கூட அவன் அழலை. ஜிம்மனை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஃபீல், என்ன ஆச்சு எதுவுமே தெரில. ஸோ சடனாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். சாரி ஜிம்மன், சாரி, என்னால் தான் உன் ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு வந்து ஜிம்மனை வந்து ஜேகே நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். ஸோ ஜேகே, ஐ மீன் மாமா அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் ஜேகே வந்து ஜிம்மனை பார்க்குறான் ஒரு மாதிரி அந்த டியரி ஐஸோட. எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ இந்த இது கிரேவ்யார்டு திரும்பி பார்க்குறான். என்ன ஏதாவது கனவு உலகத்தில் இருக்குமான்ற மாதிரி. ஆமாம், எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், என் கூட இப்போ கிளம்பி வாங்க. ஜிம்மன், என்ன சொல்கிற? என் கூட கிளம்பி வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறான். ஸோ தேங்க் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் ஜிம்மன் வந்து இதான் விஷயம் அப்படி நடந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே சொல்லியிருப்பான். தேங்க்குமே வந்து அது அக்செப்டபுளாக தான் இருக்குது. ஸோ அன்டில் ஜேகேக்கு எதுவும் ஆகாத வரைக்கும் தேங்க் அது எல்லாமே ஓகே தான். ஏன்னா அவளோட ஒர்க்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தேங்க்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேக்கும் வந்து அவன் ஃப்ளைட்டில் போகிறப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் ஆச்சு, ஒயனுக்கு இப்போ இப்படி ஃபீவராக இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. ஏன்னா வந்து அவளால் உண்மையாகவும் இருக்க முடியாமல், உங்ககிட்ட பொய்யாகவும் இருக்க முடியாமல் ஒரு மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்துப்பீங்களா, அதை நினச்சி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான். இப்போ நீங்கள் அதை விட அவனுக்கு ஃபீவராக இருக்கு இல்லையா, அதை நினச்சி அவன் இன்னும் ஃபீல் பண்ணுறான், நம்மளால தான் எல்லாமே போல் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஜிம்மு எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மாமா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம
அதுக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் சொன்னாங்க யாரை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட இருந்தால் சரியாயிடும்னு. சாரி என்னதான். இல்லை மேம் அதெல்லாம் இன்னும் இல்லை. அவளோட ஒர்க் அது. நான் அவளை அப்போயே சொல்ல சொன்னேன். ஆனால் அவள் என்ன சொன்னான்னா, எப்படி நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கேங்ஸ்டர், எப்படி என்னால் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும், நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொன்னான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்ஸ்டா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதெல்லாம் அதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அண்ட் அப்படியே நீங்கள் வந்து அப்போ தான் நல்லா இப்போ ப்ரெசென்ட்டில் 2 பேரும் மாற்றி மாற்றி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, ஜேகே நல்லா கண்ணை திறந்து பார்க்குறீங்க, பக்கத்தில் ஜிம்முன்னு உட்காந்துருக்கான். அப்போ தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது இது வந்து கனவு கிடையாது, இது வந்து உண்மை அப்படின்றது ரியலைஸ் ஆகுது. ஜேகே அப்படியே உங்களுக்கு வந்து டியர்ஸாக வருது. உங்களுக்கோட லிப்ஸ் எல்லாமே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷிவர் ஆக ஆரம்பிச்சிடுது உங்கள் பாடியே. ஸோ நீங்கள் அவன் வந்து லைக் உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவன் வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான், ஒரு வார்ம் டைட் ஹக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அதில் மெல்ட் ஆகி நீங்கள் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ 2 பேருமே அழுதுட்ருக்கீங்க. ஜிம்முன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக போயிடுறான். நீங்கள் 2 பேரும் இது வரைக்கும் நினச்சி பண்ண எல்லா ஜேர்னியுமே வந்து அப்படியே நினச்சி பார்க்குறீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வருது. 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிருக்கீங்க. இது வரைக்கும் ஜேகே உங்ககிட்ட எந்த வார்த்தையுமே பேசவே இல்லை. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கான். ஸோ நீங்களுமே வந்து எதுவும் கேட்கல, ஹக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இப்போ நான் ஒரு சாங் போடுறேன், அதை ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் இதோட ஃபுல் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு, உங்கள் 2 பேரோட ஃபுல் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அப்படியே உங்களோட நோஸ்லேருந்து ப்ளட்டாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் ஹக் பண்ணிருக்க அப்போ ஷர்ட் ஏதோ ஈரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அழுறீங்களா, கண்ணை துடைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்கள நிமித்தி பார்க்குறான். பார்த்தா அவங்க நோஸ் ஃபுல்லாக ப்ளட்டு, இயர்ஸ் ஃபுல்லாக ப்ளட்டு, அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக ப்ளட்டாகவே ஆகிடுச்சு. என்ன ஆச்சுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. உங்கள் மவுத்தில் வந்து அந்த நுரெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜேகே தான் ஜிமன் அப்படி சொல்லிட்டு சத்தமாக கத்துறான். ஸோ ஜிமன் வந்து ஓடி வந்து பார்க்குறான். என்னாச்சு, ஏன் அவளுக்கு ப்ளட் வருது, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகி ரொம்ப சீரியஸாக கேட்குறான். ஸோ ஜிமன் அப்போ தானே வந்தான், அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்கள் தான் ஜேகேவை பார்த்து பேசுகிறீங்க. ஜேகே ஆமாம் சொல்லுடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து ரொம்ப பதட்டமாக கேட்குறான். என்னை மேலே படுக்க வச்சுக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து லைக் முடியாமல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நொரை எல்லாமே வந்துட்டு உங்களால் எதுவுமே முடியல. சாரி, தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. அம்மோ இங்கே பாரு, என்னை பாரு, லூசு மாதிரி பண்ணாதடி. என்னடி ஆச்சு, என்னடி பண்ண, நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்டா. ஆனால் நான் உன் கூட வாழ்கிறதுக்கு நான் டிசர்வே கிடையாது தெரியுமா. சாரி. என்னடி சொல்கிற, புரிகிற மாதிரி சொல்கிறீ. உன் கூட வாழாமல் என்னடா லைஃபு, இதுக்கு மேலே என்ன எதுக்கு இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி நான். லூசாடி நீ, அதுக்குன்னு யாராச்சும் தன்னைத்தானே அழிச்சுப்பாங்களா? என்னடா நான் எப்படா இருப்பேன் உன்னை விட்டுட்டு, 6 மாதமாக இருந்தல்ல, என்னை மறந்துடுவ ஜேகே, நீ பார்த்துக்கலாம், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிடுறீங்க. அவ்வளோதான், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. ஜேகேவோட வேர்ல்டே ஃப்ரோஸ் ஆகுது. ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவனால் எதுவுமே யோசித்து பார்க்க முடியல. அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துமே நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்றத அவனால் எதுவுமே யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேர்ல்ஸ் எதுவும் கிடையாது, ரொம்ப டிலேவாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் அப்படியே ஜஸ்ட்டு உங்கள் பாடியை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். லைக் அவனால் எதுவுமே முடியல. உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஓகேடா மிஸ், இதோட இந்த எஃப்எஃப் வந்து நான் முடிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட். இதோட ஸ்டோரியோட எண்டு. நாட் எவ்ரி ஸ்டோரி டிசர்வ்ஸ் டு அண்ட் குட் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டோரிக்குமே வந்து ஹாப்பி எண்டிங் இருந்துச்சுன்னா நிறைய பேரோட லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் மட்டுமே இருக்கும். பட் எல்லா ஸ்டோரியுமே வந்து ஹாப்பி எண்ட் ஆக முடியாது இல்லையா. ஸோ அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எண்ட் பண்ணுறேன். இதை வந்து நான் எப்படி முடிப்பேன் அப்படின்னு நானே யோசித்து பார்க்கல.
பட் யா, திஸ் இஸ் த ஃபைனல் பார்ட். அண்ட் இதோட ஸ்பெஷல் பார்ட்லாம் எதையுமே கேட்காதீங்க. இதோட இதை நம்ம முடிக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இல்லை எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, என்ன எண்டு இது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணா மேபி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் போட்டு பார்க்கலாம். ஆனால் இதுதான் இதோட எண்டு. திஸ் இஸ் த எண்ட். ஓகே, ஐ கெஸ் நான் இதை வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எண்டு யாருக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னு. பட் ஸோ இதுதான் எண்டு. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. லிட்டரலாக அதை எழுதும் போது எனக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படி நான் ஸ்டோரியை ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்டபுளாக இருக்கா, இல்லை லாஜிக் ஏதாச்சும் இருக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்டா, ஏன் இது இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, இது இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல, அப்படி ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து அடுத்த எஃப்எஃப்பில் பார்க்கலாம். ஐ திங்க் ஸோ இதை நான் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் எண்டு யாருக்குமே பிடிக்காதுன்னு. பட் எல்லா ஸ்டோரியுமே ஹாப்பி எண்டிங்காக முடிக்க முடியாது இல்லையா? ஒரு சிலது வந்து இப்படி இருந்தால் தான் அது, ஏன்னா ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து அடுத்த எஃப்எஃப்பில் பார்க்கலாம். until then this is bye from lovely voice or FF. டாட்டா.